வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சிவபெருமானின் மிக புனிதமான வடிவமான சிவலிங்கத்தின் ஆழமான பொருளை பற்றி தெரிந்து கொள்வோம். சிவலிங்கம் என்பது ஒரு கல் வடிவம் மட்டும் அல்ல, அது பிரபஞ்சத்தின் தத்துவத்திற்கான ஒரு சின்னம். இதன் வழியாக சிவன் சக்தியின் ஒன்றித்தன்மையை நாம் அனுபவிக்கிறோம். சிவலிங்கத்தின் வகைகள். சிவலிங்கங்கள் பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன, ஒவ்வொன்றும் சிவத்தின் தனித்துவமான வெளிப்பாடுகளை கூறுகின்றன. பரார்த்த லிங்கம், ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள். இவை தினமும் பூஜாரிகளால் வழிபடப்படுகின்றன. சிவனின் அருள் பெற இதுவே முக்கியமான வழி. சுயம்பு லிங்கம், இயற்கையில் தானாக உருவான புனித லிங்கங்கள். திருவண்ணாமலை, காசி போன்ற இடங்களில் இவை காணப்படுகின்றன. காணலிங்கம், விநாயகர் அல்லது முருகன் போன்ற சிவபெருமானின் புதல்வர்கள் ஸ்தாபித்த லிங்கங்கள். தெய்வீக லிங்கம், விஷ்ணு அல்லது பிற தேவர்கள் சேர்ந்து ஸ்தாபித்த லிங்கங்கள். இவை மிகுந்த தெய்வீக ஆற்றல் கொண்டவை. ஆரிட லிங்கம், ரிஷிகள், முனிவர்கள் அல்லது அசுரர்கள் ஸ்தாபித்தவை. தவப்பலனின் வெளிப்பாடாக இது கருதப்படுகிறது. மானுட லிங்கம், மனிதர்கள் ஸ்தாபிக்கும் லிங்கங்கள். வீட்டு வழிபாடுகளில் பொதுவாக காணப்படும் வகை. தூல லிங்கம், ஆலய கோபுரங்களை குறிக்கும். இது சிவன் சக்தியின் நுண்மையான வெளிப்பாடாக பேசப்படுகிறது. தத்துவம். சிவம் என்பது நிலை, அமைதி, சுத்தம், பரமசக்தி. ஆனால் சக்தி இல்லாமல் சிவன் செயல்பட முடியாது. அதேபோல் சக்தி சிவம் இல்லாமல் உருவாக முடியாது. இந்த இரு தத்துவங்களின் ஒன்றித்தன. நண்பர்களே, நீங்கள் இன்று அறிந்தது சிவலிங்கத்தின் வெளிப்பாட்டை மட்டும் அல்ல, அதன் உள்ளார்ந்த தத்துவத்தை பற்றியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும். மேலும் ஆன்மீக அறிவுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய.